அண்ணே அந்த அஞ்சலோட ஆளுங்களும் ஏதோ ஒரு வண்டிக்காரன் தட்டி விட்டு போயிருக்கான். அதுக்கு நம்ம வண்டியை கவுத்துருக்காங்க அவங்க. அவங்களால 50-60 லட்சம் ரூபாய் சரக்கு மாட்டினது மட்டும் இல்லாம என்ன ஒளிஞ்சு வாழ வச்சுட்டானுங்கள. ஆமாண்ணே, என்னைய சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டான். என்ன அவங்கள சும்மா விடக்கூடாதுண்ணே, ஏதாச்சும் பண்ணணும்னே. கோவத்தை வார்த்தையில காட்டக்கூடாது. இந்த உண்டியில போட்டு வச்சுக்க. உடம்பு பரவாயில்ல, இன்னைக்கு எப்படியும் லோன் ஓகே பண்ணிடுவாங்க. ஈவினிங் செக்கோட ஒன்று வந்து பார்க்குறேன். சரி, உடம்பு பார்த்துக்க, வச்சுறேன். என்னடா என்ன ஓகே ஆயிரும்? இன்னைக்கு எப்படியும் லோன் ஓகே ஆயிரும் உணர. எல்லாம் நடக்கும். நீங்க சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அந்த கடையில கள்ளப்பட்டி கீழே தான் வச்சிருக்கானா, அங்க போய் பாருங்க. யாருங்க நீங்க? சிபிசிஐடில இருந்து வந்திருக்கோம். சிபிசிஐடி. இது ரெப்போட பேக்குங்க. ரெப்பு பேக் ஏன் இங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயா அதுல மாத்திரை மருந்து தான் இருக்கும். கள்ள நோட்டா மாத்துறீங்க? எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. இது ரெப்போட பேக். எல்லாரையும் விசாரிக்கணும், எல்லாரையும் வண்டியில ஏத்துங்க. ஐயா அப்படிப்பட்ட ஆள் வாங்க கிடையாது. வாங்க, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. வாங்க. ஏண்டா நோட்டு மாத்திர வேலையெல்லாம் ஓ வண்டியில தான் நடக்குதாம்ல? அப்படியா? என்னடா அப்படியா நொப்பியா? நீ எகத்தால பேச்சு கேட்கறேன். பதில் முழுங்க சொல்றேன். இப்படி அதில் இருந்து இன்னைக்கு தாண்டா ஐயோ அம்மான்லாம் வருது. மாட்டே தேங்காய் வச்சு. என்ன சார் இங்கேயுமா? எங்கன்னா என்ன சார்? காதல் காதல் தான் சார். எடுத்து போட்டாங்களே. ஆமா ஆமா, அடுத்த உண்டா கட்டி உனக்கு தாண்டி. போ போ. மை லவ் ஐ அம் சேம். எத்தனை நாள் அந்த நோட்டு மாத்திர வேலை பாக்குறீங்க? யார் யாரா இருக்கீங்க? சொல்றா. மாமா என்ன மாமா இந்த பக்கம் கமிஷன் மாதிரி காலாட்டோன்னா உன்னை கூட்டு போறாங்க. ரியல் எஸ்டேட் பாக்குறேன். நோட்டு மாத்திர கள்ள நோட்டு மாத்துவ. ஐயா ஐயா வணக்கம்யா. முத்துலாண்டி பேசுறோம்யா. என்ன முத்துலாண்டே, என்ன விஷயம்? செய்யாத குற்றத்துக்கு எங்களை போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்கயா. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? நல்லவன் நம்ம ஒருத்தனை கடையில சேர்த்தோம்யா. கள்ள நோட்டு மாத்திர களவாணி பையனுக்கு தெரியாம போச்சு. அவன் பண்ண தப்புக்கு எங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயா நீங்க தான் காப்பாத்தணும். கவலைப்படாதீங்க முத்துலாண்டே, உடனே ஜூனியர் அனுப்புறேன். சரிங்க சரிங்க, நன்றியா. சரிங்க. அப்பம் சாப்பிட்டவா உப்பு வச்சு விட்டாங்கல்ல. ஏடா பல்ல காமிச்சிட்டு இருக்கியா? சார் என் பையன் சார். சார் இங்க திரும்பிடுவார் ஏன் சார்? நீ எல்லாம் பெரிய மனுஷனா இருக்க. என்ன சார்? அடிச்சா செத்தே போயிருவ. அவர் எதுக்கு சார் திட்டுறீங்க? ஓ, நீங்க தான் அவங்கள கொம்பு செய்ய விடுறதா? எவன் என்ன செய்யறான்னு முச்சந்தில உட்காந்து ஊதிட்டு சொன்னவங்கள பெரிய பொறுப்பு விளக்கடலாம். நீங்க சார் நீங்க பண்ணதுக்கு நான் சட்டையை கழட்டி நிக்கணுமாடா? சார் சஸ்பெண்டில் இருக்கீங்க, பிரச்சனையாக இருக்கும். சரியா? சார் டேய், அவங்கள பெத்தவங்கடா நீங்களாம். இனிமே எவன் மகனா கடை பக்கம் நிக்கிறத பார்த்தேன், ஆயுசுக்கு கம்பி இப்படி தான் கிடக்கணும். பூரா பாயிலையும் அக்யூஸ் லிஸ்ட்ல சேர்த்து வாழ்க்கை அழிச்சு போடுவேன். பார்த்துக்கோங்க.
தொலைச்சிட்டீடா. நம்மளால தாங்க ஓனருக்கு கெட்ட பேர். ஐயா, கடைக்கு சேல் வச்சிருக்கு, விசாரணைன்னு கூப்பிட்டா வரணும். மற்றதெல்லாம் கோர்ட்ல பாத்துங்க. என்ன வாங்க. நீங்களும் ஒரு பெரிய மனுஷனா என் பையனை உள்ள போட்டு அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே. யாரை கேட்பது, யாரை நோவது, காலம் என்னை தாயமாடுது. யாரை கேட்பது, யாரை நோவது, காலம் என்னை தாயமாடுது. மழையே கதையா இல்லை தொடர்கதையா? சாரி கவாஸ், உங்க பேர்ல போலீஸ் கேஸ் இருக்கிறதுனால எங்க மேனேஜர் உங்க லோன் அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணிட்டாரு. சார், சந்தேகத்தின் பேர்ல தான் கூட்டி போனாங்க. இதுக்கெல்லாம லோனை கேன்சல் பண்ணுவீங்க? இனிமே நீங்க எங்க பேங்க்ல லோன் ட்ரை பண்றது வேஸ்ட் கவாஸ். சார் ப்ளீஸ் சார், சொல்றதை கேளுங்க, புரிஞ்சுக்கங்க சார். சார் டேய், இப்ப திருப்தியாடா? இப்ப திருப்தியா? என் புள்ள உருப்படலன்னு சொல்லிட்டு திட்டி இருக்கண்டா. ஆனா ஒரு நாள் ஒரு பொழுது கூட அவனை கை நீட்டினது இல்லடா. எவனோ ஒருத்தன் என் புள்ளைய போட்டு அடிக்கிறத பார்க்க வச்சிட்டீங்களடா. இதுக்கு மேல கிடைக்குவான்னு எவனாவது போன் பண்ணீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உங்களையும் என் பெத்த பிள்ளைய நினைச்சு சொல்றேன்டா. இன்னும் இந்த இடத்துல நின்னு நாசமா போயிடாதீங்கடா. நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா? டேய், கேட்க மாட்டீங்க. ஏதாவது கேட்டு போங்க. யாரை கேட்பது, யாரை நோவது, காலம் என்னை தாயமாடுது. என்னடா ஆச்சு? வாங்குறது கலெக்ஷன் வேலை. கலெக்ஷன் பணத்துல கள்ள நோட்டை கலந்துட்டு வேணும் வீட்டுக்கு அனுப்பிட்டாடா. வசந்த காலங்கள் பார்த்த மரம் இது, பூக்களின் வாசங்கள் மறையவில்லை. இலைகள் உதிர்வதை விழிகள் பார்த்துவே மனசுக்கு ஏன் இது புரியவில்லை. எத்தனை புல்நகை பார்த்திருப்பேன், என்றுமே சாட்சியாய் நான் இருப்பேன். கண்ணிமையை மறைக்கும் மூடுபனி விலகும், நெஞ்சுக்குள் நம்பிக்கை வளர்த்திருப்பேன். ஒரு நாள் அது நடக்கும். அதுவரை எந்த உயிர் இருக்கும். அஞ்சல கடையை அடைச்சாச்சு, இப்ப இந்த கடையை அடிக்க வந்தாச்சா? உள்ளதானே சொல்றேன். சொல்லிட்டேன். ஊரு கோடியே இழுத்த தேருது, இன்று நிற்குது தனிமையிலே. 100
செடியில் நிச்சயம் பூக்கள் மலர்ந்திடுமே. ஒரு நாள் அது நடக்கும். அதுவரை எந்தன் உயிர் இருக்கும். யாரை கேட்பது, யாரை நோவது, காலம் என்னை தாயமாடுது. என்ன முத்துலாண்டி இது? ஒரு நாள் கூட நீ இப்படி கோவப்பட்டு நான் பார்த்தது இல்ல. கோவப்படாம ஊரும் தெரியாம பேரும் தெரியாம ஒன்னா வரவா கூடி திருவிழா கோலமா இருந்த இடம் யாது இன்னைக்கு? அட சின்ன பசங்க ஐயா, புரியாம இருக்காங்க. குடும்ப குட்டி இல்லைன்னு கூட நான் கவலைப்பட்டது கிடையாதுயா. இப்போ யாருமே இல்லாத அனாத மாதிரி இருக்கியா? வர்ற ஆத்திரத்துக்கு எல்லாத்தையும் மூட்டை எங்கேயா போய் தொலைலாம் போல இருக்கியா? எனக்கு இருக்கவே பிடிக்கலையா? இங்க போங்கயா, போங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே யோசிச்சுட்டே இருப்பீங்க? உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்தே பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. அதான் நான் சரியாகி வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? இல்லை, அந்த முரளி டெய்லி பேக் எடுத்துகிட்டு போயிட்டு வர கஷ்டமாக இருக்குன்னா நாங்கள் தான் ஓனர்கிட்ட பேசி கடையிலே வச்சுட்டு போக சொன்னோம். இப்படி கள்ள நோட்டு மாற்ற பயன்படுத்துவான்னு யாருக்குமே தெரியாமல் போச்சு. சரி விடுங்க, நீங்கள் என்ன அதை வேணும் நான் செஞ்சீங்க? இல்லை உத்ரா, எங்கள் அண்ணன் அண்ணியோட இந்த ஊருக்கு பொழப்பு தேடி வந்தப்போ எங்களுக்கு வாழ வழிகாட்டினவரும் அந்த ஓனர் தான். அப்படிப்பட்ட மனுஷனை இப்படி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டேனே. சரி, அதனால நீங்க உங்க லைஃபையும் பார்க்காம கடை பக்கமும் போகாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? இப்போதைக்கு கடையை பக்கிட்டு போனா அந்த இன்ஸ்பெக்டர் தேவையில்லாமல் ஓனர்கிட்ட பிரச்சனை பண்ணுவான். வீணா இதுக்கு பிரச்சனையை உண்டாகிக்கிட்டு. நடந்ததை யோசிச்சுட்டு இருக்கிறத விட நடக்க வேண்டியதை யோசிங்க. சார், நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் பார்க்குறேன். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் பக்கவாக தான் இருக்குது. பட் லோன் அமௌண்ட் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. என்னோட குறைஞ்சபட்ச தேவையை தான் சார் கோட் பண்ணியிருக்கேன். எப்படியாவது லோன் சேங்ஷன் பண்ணுங்க சார். மாதம் மாதம் லோனை கரெக்டாக அடைச்சிருவேன் சார். என் மேலே நம்பிக்கை வைங்க சார், ப்ளீஸ். ஓகே கவாஸ், உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை நான் மூவ் பண்ணுறேன். ஃபைல் சேங்ஷன் ஆகி வரட்டும், லோன் அமௌண்ட் அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆல் வரேன் சார். பொண்ணு பிறந்த நாளுக்கு கூட போக விடாம பண்ணிட்டானுங்கல்ல. அண்ணா, பாப்பா கூட படிக்கிற பசங்க உங்களை பத்தி தப்பா பேசுனதுனால பாப்பா மருந்து குடிச்சிருச்சு. என்னடா சொல்ற? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். எடுறா வண்டிய. அண்ணா, இப்ப வேணாண்ணே, வெளியே சூழ்நிலை சரியில்லை. என் பொண்ணு அங்க மருந்து குடிச்சு படுத்திருக்கா, என்ன பொம்பளை மாதிரி ஒளிஞ்சிருக்க சொல்றியா? என்ன பாத்துக்க, எனக்கு தெரியும். எடுறா வண்டிய. ஐயா, நாங்க மதுவிலக்கு அமலாக்க பிரிவுல இருந்து வரோம். போலி மதுபானங்களை நீங்க தயாரிச்சதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம். டீ சொல்லிட்டே தம்பி. பால் ஊத்தியாச்சா? ஊத்தியாச்சு ஓனர். காசு வாங்கிட்டு போடா. வந்து வாங்கிக்கிறேன். சரி. ஏழரை கூட்டி எங்க அண்ணனை உள்ள அனுப்பிச்சிட்டீங்களே, இன்னையோட நீங்க செத்தீங்களா?
ஜானு பாட்டு கடையில போட்டு எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்காங்கண்ணே. ஓடுங்கடா ஓடு யாருடா என்ன பிரச்சனை விளையாடா என்னது மறுபடியும் கொடுத்து விட்டு பஞ்சாயத்து பண்ண வச்சீங்களா யாருங்க பிரச்சனை பண்ணது? கள்ளச்சாராயம் காய்ச்சல களவாணி பயிரை வந்து அடிப்பாங்க, நாங்க அடி வாங்கிட்டு வந்து நிக்கணுமாக்கும். அடிச்சா ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடு. அதை விட்டுட்டு கூட்டத்தோட காவல்துறை பண்ணிய கடையை காலி விட்டு போயிருவேன். என்னது காலி பண்ணிடுவியா? பண்ணியா? பண்ணு பாப்போம். இதென்ன பொழப்புக்கு ஆரம்பிச்ச கடை நினைச்சியா? இது ஒன்னையும் பார்த்துருக்கு, உன் பாட்டலையும் பார்த்துருக்கு. இப்ப என்ன அரெஸ்ட் பண்ணும் அவ்வளவுதானே? நிக்கிற பூரா பயணம் ஏறுங்கய்யா, அரெஸ்ட் பண்ணு, அரெஸ்ட் பண்ணு. பிரச்சனை பண்ணிருக்காங்க, நம்ம சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிரும். எவனோ என்னமோ சொன்னான்னு அவன் மூஞ்சியை திருப்பிட்டு தெரிஞ்சா இப்படித்தான். இந்த சேர்ந்தோம் இப்ப அவன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டாங்கல்ல. பிரச்சனையை சந்திக்க தெரிஞ்சவன் தாண்டா பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்க. பயந்துகிட்டு தெரிஞ்சா பிச்சை தான் எடுக்கணும். எவனோ பண்ண தப்புக்கு நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்களேடா. மன்னிச்சிருங்க ஓனர், யாரு வரலனாலும் நான் வந்திருக்கணும். வலிச்சுதுடா. சரி விடு, அதெல்லாம் சரியா போயிடுச்சு. சார் உங்க பேக் என்கிட்ட கூட ஜானு இப்போ சரிங்க சார். நான் வீட்டில் விட்டு வந்துடுறேன் ஓனரை. என்னப்பா என்னாச்சு? ஒன்னும் இல்லடா செல்லம். ஐயோ சின்ன என்னங்க அடிதான் என்னாச்சு? பட்டிருக்கு. போய் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டா. போய் எடுத்துட்டு வா. சார் உங்க பேக்கு. வாங்க தம்பி, உள்ள வாங்க. உள்ள போன் அடிச்சுட்டே இருக்கு, என்னன்னு பாரு. இல்லங்க ராங் நம்பர். டிராப் பண்ண. உட்காருங்க தம்பி. பரவாயில்ல சார், நான் கிளம்புறேன். தம்பி ஒரு விஷயம் பேசணும், உட்காருங்க. தம்பி எனக்கு எதுவும் தெரியாம இல்லை, எல்லா விஷயமும் தெரியும். நான் காதலுக்கு எதிரானவன் இல்லை, ஆனா ஒரு சரியான தகப்பனா இருக்கணும்னு விருப்பப்படுறேன். ஓனர் உங்களை பத்தி நல்லா தான் சொன்னாரு. என் பொண்ணு உங்களை பெரிய அளவுக்கு நம்புறான். எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே கால நேரம் சரியா வரணும் இல்லையா? தவிச்சப்ப கிடைச்சாதான் இந்த தண்ணிக்கே மரியாதை தம்பி. அதை மட்டும் மனசுல வச்சுட்டா போதும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். சத்தியமா நான் உங்க நம்பிக்கையை காப்பாற்றுவேன் சார். தண்ணி குடிக்கு தம்பி. ம். இந்தாங்கப்பா, இந்தாங்க. கவாஸ் ஜி, சுகர் ஓகேவா? ஏம்மா என்ன நீ யார பேரை சொல்லி கூப்பிடுறதுன்னு விவசாய இல்ல? இதே சுந்தரமூர்த்தி விடு சுந்தரமூர்த்தி விடு சுந்தரமூர்த்தி விடு எத்தனைடா சொல்றது உங்களுக்கு? ராங் நம்பர். ஓ என்ன கவாஸ் ஜி, என்ன சொல்றாரு உங்க மாமனாரு? உங்க அப்பா வார்த்தையிலே வாழ்க்கையை விளக்கிட்டாரு. நான் போய் லோன் வேலையை பார்க்குறேன். சரி வரட்டுமா? தம்பி சர்வீஸ் சென்டர் வைக்கிறதுக்காக லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்காருயா. நல்லது. வாங்க சார், வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? இல்லைங்க சார், இப்போதான் வந்தோம். என்ன சார், நம்ம கடைக்கு ரோடு வர்றதான் பிரச்சனைன்னு பார்த்தா வேற மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கு. ஆமாம் சார், எதிரிக்கிட்ட இருந்து கூட நம்ம தப்பிச்சிடுறோம்.
ஆனால் நண்பங்கிட்ட தான் மாட்டிக்கிறோம். நம்ம கேஸோட அப்பீல் சீக்கிரமே வரப்போகுது. நம்ம கடை வழியாக வரப்போகிற ரோட்டுக்கு மாற்று வழிப்பாதையை பரிசீலிக்கணுன்ட்டு கவர்மெண்ட் கிட்ட ஏற்கனவே முறையிட்டு இருக்கோம். அவங்களும் அதுக்கான ஆய்வுகளை மேற்கொண்டு வரதுனால தீர்ப்பு நமக்கு சாதகமாக வர்றதுக்கு நிறையவே சாத்தியம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. ரொம்ப நன்றியா.